Hey everyone, welcome to my channel Yarn to Art. இன்னைக்கு நம்ம இந்த ரோஸ் அப்ளிக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அப்ளிக்குங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ரோஸ் மாதிரி நம்ம செஞ்சுருக்கோம். இதை நம்ம எந்த ட்ரெஸ்ஸில் வேணால் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஸ்டிச் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஒரு சேஃப்டி பின் போட்டு அதில் குத்திக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு ஹேர் பேண்டில் அட்டாச் பண்ணிக்கலாம், இல்லைனா நார்மலாக உங்களோட பாபி பின் யூஸ் பண்ணி பூ குத்துற பின் யூஸ் பண்ணி இதை உங்கள் ஹேரில் அப்படியே வச்சுக்கலாம். அழகாக இருக்கும் ரோஸ் மாதிரி. இதை நான் ஆங்கர் நெட்டிங் காட்டனில் பண்ணியிருக்கேன். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் என்ன யான் யூஸ் பண்ணேன் அப்படின்ட்டு போட்டிருப்பேன், செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம இன்னொரு ரோஸ் அக்ரலிக்கில் பண்ணலாம். இது காட்டன் யானில் பண்ணது. இந்த ரோஸ் பண்ணுறது தின்னான யானில் பண்ணியிருக்கேன். அதனால் நான் இது ஸ்டார்டிங்கில் 200 செயின்ஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன். இந்த ரோஸோட அளவு உங்களோட யானோட திக்னஸ் பொறுத்து மாறும், யானோட மெட்டீரியல் பொறுத்து மாறும், நீங்கள் யூஸ் பண்ணுற க்ரோஷெட் ஹூக்கோட சைஸ் பொறுத்து மாறும். அதனால் இது கஸ்டமைசபிள் தான். என்ன சைஸில் வேணாலும் நீங்கள் இந்த ரோஸை செஞ்சுக்கலாம். நான் ஃபர்ஸ்ட்டு ஸ்லிப் நாட் போடுறேன். முடிச்சு போடுற மாதிரி யானை ஃபுல்லாக வெளியில் எடுக்காமல் இப்படி இழுத்து கீழே 2 எண்டையும் பிடிச்சிட்டு இப்படி இழுத்திங்கன்னா லூப் ஃபார்ம் ஆகும். இந்த லூப்பை க்ரோஷெட் ஹூக்கோட சைஸுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப தின்னான யான், அதனால் நான் ஸ்டார்டிங்கில் 200 செயின்ஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். இது ஓரளவுக்கு அக்ரிலிக் யானுங்கிறதுனால நான் கம்மியாக உங்களுக்கு குட்டி ரோஸாக செஞ்சு காட்ட போகிறேன். இதை நீங்கள் என்ன சைஸ்க்கு வேணால் செய்யலாம். எவ்வளோ நம்பர் ஆஃப் செயின்ஸ் வேணால் இதில் போடலாம். செயின் எப்படி போடணுன்னா, ஒரு டைம் யானை இந்த மாதிரி ஹூக்கில் சுற்றிட்டு ஹூக்கில் இருக்க லூப் வழியாக வெளியில் எடுக்கணும். 1 2 3 4 இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ பெரிய ரோஸ் வேணுமோ அவ்வளோ செயின்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ நான் 50 செயின்ஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் பெருசாக வேணும்னாலும் செயின்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஒவ்வொரு செயின் மேலேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட் போட்டே வாங்க. ஹுக்கில் இருந்து செகண்ட் செயினில் சிங்கிள் க்ரோஷெட் யூஸ் பண்ண போகிறோம். இது ஃபர்ஸ்ட் செயின், இது செகண்ட் செயின். சிங்கிள் க்ரோஷெட் எப்படி போடணுன்னா, ஹுக்கை இந்த மாதிரி செயின் உள்ளே விட்டுட்டு யானை இந்த லூப் வழியாக வெளியில் எடுத்துக்கோங்க. இப்போ உங்கள் ஹூக்கில் 2 லூப் இருக்கும். ஒரு டைம் க்ரோஷெட் ஹூக்கில் யானை சுற்றிட்டு இந்த 2 லூப் வழியாகவும் வெளியில் எடுக்கணும். இதுதான் சிங்கிள் க்ரோஷெட். அடுத்ததுலையும் அதே மாதிரி ஸ்டிச்சில் உள்ளே விட்டுட்டு யானை பிடிச்சி வெளியில் எடுத்துக்கோங்க. 2 லூப் வழியாகவும் யானை வெளியில் எடுக்கணும். இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச்லையும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட் போட்டுவாங்க. சிங்கிள் க்ரோஷெட் ரோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்த ரோ ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்த ரோக்கு செயின் 4. ஒரு டைம் ஹுக்கில் யானை சுற்றிட்டு இந்த லூப் வழியாக வெளியில் எடுக்கணும். செயின்ஸ் 1 2 3 and 4. 4 செயின்ஸ் போட்டு ஒர்க்கை அப்படியே டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணால் இப்படி இருக்கும். இப்போ நம்ம இந்த பக்கமாக ஒர்க் பண்ணணும். அடுத்த ஒரு ஸ்டிச்சை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டிச் வழியாக தான் இந்த 4 செயின்ஸ் வந்துட்டுருக்கு. அடுத்த ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு தேர்ட் ஸ்டிச்லேருந்து நம்ம ஒர்க் பண்ணலாம். டபுள் க்ரோஷெட் போடணும். ஹுக்கில் இந்த மாதிரி யானை சுற்றிட்டு தேர்ட் ஸ்டிச்சில் நான் ஹுக்கை இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு யானை புல் பண்ணி வெளியில் எடுக்கிறேன். இப்போ உங்கள் ஹுக்கில் பார்த்திங்கன்னா 3 லூப் இப்படி இருக்கும். ஹுக்கில் திருப்பியும் யானை ஒரு டைம் சுற்றிட்டு ஃபர்ஸ்ட்டு 2 லூப்பில் மட்டும் வெளியில் எடுக்கிறேன். இன்னும் 2 லூப் இருக்கும் ஹுக்கில். திரும்ப ஒரு டைம் சுற்றிட்டு அடுத்த 2 லூப் வழியாக வெளியில் எடுக்கிறேன். இது டபுள் க்ரோஷேட். திரும்ப செயின் 1 பண்ணிக்கணும். ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் டபுள் க்ரோஷேட் போடணும். இதே மாதிரி இந்த ரோ ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுங்கள். திரும்ப ஒரு செயின் போட்டுட்டு ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷேட். இந்த ரோ கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓட்டை ஓட்டையாக வரும். அடுத்த ரோ செயின் 1 பண்ணி டர்ன் பண்ணிக்கோங்க.
இப்போது இந்த பக்கமாக நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். டர்ன் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் இருக்க ஓட்டையில் ஒரு சிங்கிள் crochet ஒர்க் பண்ணிக்கோங்க. இப்போது இதுக்கப்புறம் சொல்கிறது உங்களோட செயின் லென்த்துக்கு பொறுத்த மாதிரி டிஃபர் ஆகும். இப்போ நான் 50 செயின்ஸ் போட்டிருக்கேன். ஸ்டார்டிங்கில் ஒரு சிங்கிள் crochet போட்டிருக்கேன். அடுத்தது நான் இந்த ஃப்ளாரோட பெட்டல்ஸ் பண்ண போகிறேன். பெட்டல்ஸ் உள்ளே இருக்க பெட்டல்ஸ்லாம் கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கும். அதனால் ஹாஃப் டபுள் crochetஸ் நான் போட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 8 ஹாஃப் டபுள் crochet இந்த ஓட்டையில் போட போகிறேன். டபுள் crochet மாதிரி தான் ஹாஃப் டபுள் crochetடும் ஒரு டைம் ஹுக்கில் யானை சுற்றிட்டு இந்த ஓட்டையில் இன்சர்ட் பண்ணி யானை வெளியில் எடுத்துட்டு யானை ஒரு டைம் சுற்றிட்டு இந்த 3 லூப் வழியாகவும் வெளியில் எடுக்கணும். இதே மாதிரி 8 ஹாஃப் டபுள் crochet அதே ஓட்டையில் போடுங்க. இப்போ செகண்ட் போட்டுட்ருக்கேன். தேர்ட், 4, 5, 6, 7, 8. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷெல் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். அடுத்த ஓட்டையில் ஒரு சிங்கிள் crochet. இப்படி தான் நீங்கள் கண்டினியூ பண்ணணும். இந்த ஹாஃப் டபுள் crochet வந்து உங்களோட செயினுக்கு தகுந்த மாதிரி மாறும். இப்போது குட்டி ரோஸுங்கிறதுனால உள்ளே இருக்க சில பெட்டல்ஸ் மட்டும்தான் குட்டியாக இருக்கும். அதனால் நான் ஒரு 4 பெட்டல்ஸ் குட்டியாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெரிய பெட்டல்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ ஒரு டைம் இந்த மாதிரி பண்ணிட்டேன். இதே மாதிரி இன்னும் 3 பெட்டல்ஸ் நான் வந்து குட்டியாக பண்ண போகிறேன். அடுத்ததில் அதே மாதிரி அடுத்த ஹோலில் நான் 8 டபுள் crochet ஒர்க் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நான் 4 பெட்டல்ஸ் இந்த மாதிரி சின்ன பெட்டல்ஸாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் ரொம்ப பெருசாக ரோஸ் போட்டிங்கன்னா நீங்கள் ஒரு 10 பெட்டல்ஸ் கூட சின்னதாக பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு 5, அது உங்களோட இஷ்டம்தான். இந்த குட்டி பெட்டல்ஸ் நீங்கள் எவ்வளோ இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்தது அடுத்த ஓட்டையில் இங்கே நம்ம 8 ஹாஃப் டபுள் crochet போட்டிருப்போம். அடுத்த ஓட்டையிலேருந்து நம்ம டபுள் crochet போட போகிறோம். அதே மாதிரி அடுத்த ஓட்டையில் நான் 8 டபுள் crochet போடுறேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. டபுள் crochet போட்டதும் பாருங்கள், இதை விட இது பெருசாக இருக்குது. அதே ஃபார்மேட் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த ஓட்டையில் ஒரு சிங்கிள் crochet, அடுத்த ஓட்டையில் 8 டபுள் crochet. இந்த ரோ முடிகிற வரைக்கும் இப்போ டபுள் crochet பெட்டல்ஸே நீங்கள் யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு பாருங்கள். குட்டி பெட்டல்ஸ் இங்கே இருக்குது, இங்கேருந்து பெரிய பெட்டல்ஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம ரோஸ் ஷேப்புக்கு கொண்டு வரணும். அதுக்கு ஒரு டைம் இந்த மாதிரி செயின் பண்ணிவிட்டு எவ்வளோ யான் உங்களுக்கு தைக்கிறதுக்கு வேணுமோ நீளமாக விட்டு கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹூக்கை வெளியில் இழுத்திங்கன்னா அந்த யான் அப்படியே இந்த லூப் வழியாக வெளியில் வந்துடும். அப்புறம் நல்லா முடிச்சாயிடும். இதுக்கப்புறம் அது பிரியாது. இப்போ ரோஸ் ஷேப்பில் நம்ம கொண்டு வரலாம். ரோஸ் ஷேப்பில் கொண்டு வரதுக்கு இந்த குட்டி பெட்டல்ஸ் உள்ளே போகணும். அதனால் நீங்கள் இப்படியே சுருட்டிக்கணும். நல்லா இப்படி சுருட்டிகிட்டே வாங்க. மேலே கீழே போகாத மாதிரி ஈவனாக வச்சு சுருட்டிகிட்டே வாங்க. இந்த எண்டு பார்த்துக்கோங்க, நல்லா ஃப்ளாட்டாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஏதாவது ட்ரெஸ் மேலேயோ இல்லை கிளிப் மேலேயோ வைக்கும்போது ஃப்ளாட்டாக இருக்கும். இந்த சைட் நல்லா ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி வச்சு இந்த மாதிரி சுருட்டிக்கோங்க. லூஸாக இல்லாமவும் ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் கரெக்டாக நார்மலாக வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ரோஸ் ஷேப் கிடச்சிடும். இப்போ பாருங்கள், ரோஸ் ஷேப் கிடச்சிருச்சு. பின்னாடி திருப்பினீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஃப்ளாட்டாக இருக்கணும்.
மேலே கீழே இருந்துச்சுன்னா பிரிஞ்சு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இதை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இப்போ நம்ம இதெல்லாம் தைக்கிறதுக்கு நல்லா பெருசாக நூல் விட்டுருப்போம். அதை இந்த மாதிரி யான் நீடில் விட்டு தைச்சிக்கலாம். இப்போது யான் நீடில் யானை கோத்தாச்சு. ரோஸ் எப்படி தலைகீழாக திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இப்போது இந்த எண்டு தான் ஓப்பன் பண்ணால் வரும். இந்த எண்ட்லேருந்து நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். இந்த எண்டில் நான் ஊசி உள்ளே விட்டு நீங்கள் நார்மலாக தைக்கிற மாதிரி தான் ஸ்டிச்சஸ் இருக்கும். நம்ம அதனால தான் சிங்கிள் க்ரோஷெட் போட்டிருக்கோம். அப்போ தான் பேஸ் நல்லா ஃப்ளாட்டாக வரும். நீங்கள் அப்படியே சிங்கிள் க்ரோஷெட் ரோவை ஒன்றுன்னா பிடிச்சி இந்த யான் நீடில் வர மாதிரி தைச்சிக்கோங்க. இந்த பக்கம் வந்ததும் விட்டு வெளியில் எடுத்துருங்க. இதே மாதிரி உங்களுக்கு எப்போ இந்த ரோஸ் நல்லா பர்ஃபெக்டாக ஃபிட்டாக இருக்குன்னு ஃபீல் ஆகுதோ அப்போது நீங்கள் யானை கட் பண்ணி வீவின் பண்ணிக்கலாம். திரும்பவும் அதே மாதிரி நான் இந்த டாப் லேயர் மேலாப்பில் தான் போயிட்டுருக்கேன். உள்ளே இப்படி குத்திலாம் நான் போகல. மேலே அப்படி விட்டு உங்களுக்கு எப்படியெல்லாம் தோணுதோ அந்த ஷேப்பில் நீங்கள் இப்போ பார்த்திங்கன்னா ரோஸ் நல்லா ஃபிட் ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பேக்கில் இருக்க நூல் நீங்கள் எதுலையாவது ட்ரெஸ்ஸில் அட்டாச் பண்ணுறீங்கன்னா இப்படியே விட்டு வச்சுருங்க. ட்ரெஸ் செஞ்சு முடித்ததும் இல்லை ட்ரெஸ் உங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸில் அட்டாச் பண்ணும்போது நீங்கள் இதிலையே தைச்சிக்கலாம். அப்படியே உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா இதை நல்லா வீவின் பண்ணிவிடுங்க. வீவின் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு நீங்கள் கிளிப்பில் எங்கேயாவது க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணுறீங்கன்னா பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ரோஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதை விடவும் நல்லா பெரிய சைஸாக வேணும்னா செயின் நல்லா இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க. அவ்வளோதான். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். Keep crocheting. Bye.